1902 வருடம் பிரிட்டிஷ் இந்தியா, கும்பகோணத்தின் தெருக்களில் ஒரு வெள்ளைக்கார இளைஞன், அவன் என்ன பேசுகிறான் என்பது யாருக்கும் தெரியல, தெருவில் ஒரு வீட்டை தேடி அலைந்து கொண்டிருக்கிறான். அது போயர் யுத்தம் நடந்து கொண்டிருந்த காலம். போயர் யுத்தம் என்றால் தென்னாப்பிரிக்காவிலே டிரான்ஸ்வால் என்கின்ற இடத்தில் தங்கச் சுரங்கமும் வைரச் சுரங்கமும் கண்டுபிடிக்கப்பட்டது. உடனடியாக பிரிட்டன் வழக்கம் போல அந்த இடத்தை கைப்பற்றிவிட வேண்டும் என்று துடித்தது. அங்கே ஏற்கனவே குடியிருந்த டச்சு வம்சாவளியினரான போயர் அதற்கு எதிராக ஒரு கொரில்லா யுத்தத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். ஆகவே போயர் யுத்தம் நடந்துகிட்டு இருக்கிற காலமாக இருக்கு. கும்பகோணத்து தெருவில் ஒரு வெள்ளக்காரன், அவன் என்ன பேசுறான்னே புரியல, ஒருவேளை இவன் உளவாளியாக இருப்பானோ என்று கருதிய காவல்துறை அவரை கைது செய்து விசாரிக்கிறது. ஆனா அவர் என்ன பேசுறாருன்றது புரியல. அவரு ஒரு கடிதம் எழுதி அப்போ சப்கிளைட்டராக இருந்த ஒருத்தருக்கு கொடுத்து அனுப்புறார். அவர் அந்த கடிதத்தை படிச்சு பார்த்துட்டு பதறி அடிச்சு ஓடி வந்து அவரை மீட்டுட்டு போறார். அந்த வெள்ளைக்கார இளைஞனுடைய பெயர் மார்க்கஸ் டி ஃபோரிக் ஃபோண்டேனு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரெஞ்சு இளைஞர். நம்ம ஒரு வசதிக்காக ஃபோண்டேனு என்று வச்சுக்கலாம். அவரு விலாசம் தேடி தெரு தெருவாக அலைந்தார் இல்லையா, அது ஒரு தமிழ் அறிஞருடைய வீட்டை தேடி. அவருடைய பெயர் ஊவே சாமிநாத ஐயர். இந்த ஃபோண்டேனை யாருன்னா, திருக்குறளில் காமத்துப்பாலை பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்தவர். அவரு பாண்டிச்சேரியில ஓரியண்டலிஸ்ட் காங்கிரஸ் அப்படின்னு ஒரு மாநாடு நடக்குது. என்ன சொல்றதா இருந்தா, கீழ் திசை நாடுகளினுடைய கலைஞர்களுக்கான ஒரு மாநாடு நடக்குது. அதுல கட்டுரை வாசிக்கிறதுக்காக வர்றாரு பிரான்ஸ்ல இருந்து. அவருடைய பேராசிரியர், நீ இந்தியாவுக்கு போனால் தமிழ்நாட்டில் கும்பகோணத்திற்கு சென்று அவசியம் ஊவேசாவை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்புறதுனால அவர் அங்க வந்து தேடுறார். அவரு சில நண்பர்களை கூட்டிட்டு ஊவேசாவை பார்ப்பதற்காக கும்பகோணத்தில் இருந்த ஊவேசாவுடைய வீட்டுக்கு போறார். அவர் தன் வீட்டு மொட்டை மாடியில் ஒரு கூரை மட்டும் போட்டு அதுக்கு கீழே உட்கார்ந்து தன்னுடைய இலக்கண ஆராய்ச்சியை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய உடம்புல வந்து வெயில் அடிக்குது. கும்பகோணத்து வெயில் போனவர்களுக்கு தெரியும், இந்த கண்ணை கதுப்பு கருகிடும், அந்த அளவுக்கு கும்பகோணத்துல வெயில் அடிக்கும். ஊவேசாவுடைய உடல்ல வெயில் ரொம்ப அடிக்குது. அதை பார்த்துட்டு இந்த ஃபவுண்டைன், ஒரு வெயில் அடிக்காத இடத்துல இருந்து இந்த ஆராய்ச்சிகளை பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்கிறார். அதற்கு ஊவேசா, எனக்காவது ஒரு கூரை இருக்குது, ஒதுங்குவதற்கு ஒரு இடம் இல்லாமல் வீட்டு திண்ணையிலும் மரத்தடியிலும் எத்தனையோ மகா வித்வான்கள் இந்த தமிழ்நாட்டிலே ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், எனக்காவது ஒரு கூரை இருக்கிறது என்று சொல்கிறார்.